Dear 12th standard applied maths students, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்லாம் ப்ராடக்ட்ல இருந்தது. எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இங்கே மல்டிப்ளிகேஷன் ஒரு டாட் வச்சு இருந்தது. ஆனால் இங்கே நோட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வச்சு இருக்கு. அப்போ ப்ளஸ் வச்சுருக்குன்னா இது நார்மலாக நம்ம பண்ண மெத்தடில் பண்ண முடியாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் லென்த்தியான மெத்தடாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அசால்ட்டாக பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். y is equal to x power x square minus 3 plus x minus 3 whole power x squareன்னு இருக்கு. x greater than 3 இதுதான் கொடுத்துருக்குற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா y is equal to இதை நான் சும்மா யூன்னு எடுத்துக்கிறேன். இவங்களை சும்மா நான் vன்னு எடுத்துக்கிறேன். u is nothing but x by x square minus 3. v அப்படிங்கிறவங்க யாருன்னா x minus 3 whole power x square. சைமல்டேனியஸாக எப்படி இவங்களை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா இவங்க ரெண்டு பேரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணினேன்னா dy by dx வரும். இங்கே என்ன வரும்? du by dx வரும். இங்கே என்ன வரும்? dv by dx வரும். எனக்கு du by dx வேணும். எனக்கு dy by dx தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? du by dx தனியாக கண்டுபிடிச்சு dv by dx தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டு பேரையும் ஆட் பண்ணினாலே போதும். இதுதான் ஹிண்ட்டே. இப்போ இந்த ஹிண்ட்காக தான் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு என்ன வேணும்? du by dx வேணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? du by dx வரும். ஆனால் நோட் பண்ண என்ன ஆயிடுச்சு? பவரில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களை சால்வ் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன மெத்தட்க்கு நம்ம போவோம்? லாக் மெத்தட். வெரி குட், சூப்பர். ஸோ எப்போவும் நம்ம பண்ணுற லாக் மெத்தடில் பண்ண வேண்டியதுதான். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், log u ஈக்குவல் டு log of x square minus 3 பவரில் இருக்கிறவரை ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும். அப்போ log u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 log xன்னு இருக்கும். ஸோ இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. எஸ், இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சு. log u பண்ணால் 1 by u du by dx which is equal to இது u and v. uv மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். டேரெக்டாகவே பண்ணலாமா? நிறைய வாட்டி பண்ணியாச்சுல்ல, டேரெக்டாகவே பண்ணிடலாம். u அப்படியே வச்சுக்கோங்க. u v dash plus v u dash x ஸ்கொயரை பண்ணால் 2x வரும். ஸோ டேரெக்டாகவே பண்ணியாச்சு. ஸோ du by dx தான் எனக்கு வேணும், which is equal to u times x square minus 3 divided by x plus 2x log xன்னு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லாமே in terms of xல தான் இருக்கணும். ஆனால் இங்கே யூன்னு இருக்குது. அப்போ யூக்கு வந்து நீங்கள் என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்குற இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷனுக்கான சான்ஸே கிடையாது. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்களே போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ du by dx வந்து நமக்கு கிடைச்சாச்சு. அவரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யாரை பண்ணணும்? dv by dx. ஸோ எடுத்துக்கலாமா? இங்கே v இருக்கு. v-யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஐம் யூஸிங் சம் அதர் கலர். ஸோ வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் எடுத்துக்கிறோம். அப்போ லாக் வி ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ பவரில் இருக்கிறவரை ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும். அப்போ லாக் வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணினா என்ன ஆகும்? log v பண்ணால் 1 by v dv by dx. இந்த மெத்தட் பாருங்க, என்னது? uv மெத்தட். uv மெத்தட். uv மெத்தட் அப்ளை பண்ணலாமா டைரக்டா? u v dash வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணாலும் 1 தான் வரும். ப்ளஸ் v u dash. எஸ், டன். கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ பண்ணலாமா? dv by dx equal to v times x square by x minus 3 plus 2x times log of x minus 3ன்னு இருக்கும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். கொஸ்டின் தான் பார்க்க பயங்கரமாக இருக்குது. dv by dx equal to
விக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் எக்ஸ் கியூப். அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் எக்ஸ் ஸ்கொயர், x square divided by x minus 3 plus 2x times log of x minus 3. அவ்வளோதான் ஆன்சர் வந்தாச்சு. இப்போ dv by dxயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துட்டு போய் dy by dxல சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சாச்சு. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. dy by dx ஈக்குவல் டு இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. அப்படி பார்த்து எழுதிடலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் டைம்ஸ் லாக் எக்ஸ். ஓகே, ப்ளஸ் பி வேணும்னா என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் த்ரீ plus 2x times log of x minus 3. அவ்வளோதான் ஆன்சர் எழுதியாச்சு. இதுதான் உங்களோட dy by dx. hope it is clear for you. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பாய், டேக் கேர். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்ல கீனாக வாட்ச் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நார்மல் மெத்தடே போதும், பட் இங்கே அடிஷன் இருந்ததுனால தனித்தனியாக யூவின்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, பாய், டேக் கேர்.